வணக்கம். இது பிடிஏ மாதிரி வினாத்தாள்கள் தொகுப்பு புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. பாருங்கள், இந்த புத்தகத்துடைய திருத்திய பதிப்பு 2023 போட்டுக்கிறாங்க. இதில் 6 மாடல் கொஷின் இருக்குது. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மொத்தம் 6 வினாத்தாள்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாடத்துலேருந்தும் 5 சப்ஜெக்ட்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இதில் இருக்குது. அடுத்து பாருங்கள், இது 2வது கொஸ்டின் பேப்பர். நம்மளுடைய தமிழ் விதை வலைதளத்தில் இதை மதிப்பெண் வாரியாக நம்ம கொடுத்துக்கிறோம். இதை முதல்ல இந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அடுத்ததாக நம்மளுடைய மதிப்பெண் வாரியாக வினாக்கள் தொகுப்பு பார்த்துருவோம். அதிலிருந்து ஏதாவது மாறுபட்டுச்சுன்னா அதை சொல்லுங்கள். இது வினாத்தாள் எண் 3. மொத்தம் 6 விதமான வினாத்தாள்கள். இங்கே நான் உங்களுக்கு தமிழ் புக்கு மட்டும்தான் காட்டியிருப்பேன். மீதி 5 சப்ஜெக்டுடைய வினாத்தாள்களையும் இங்கே இருக்குது, பார்த்துக்கலாம். இது 4வது வினாத்தாள். மொத்தம் 6 வினாத்தாள்கள் நமக்கு கொடுத்துக்கிறாங்க. இப்போ நான் தமிழ் மட்டும்தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது நீங்கள் இந்த புக்கு வேணும்னா இந்த புக்கோட விலை 120 ரூபாய். உங்களுடைய மாவட்டத்தில் விற்பனை மையத்தில் கிடைக்கும். அங்கே போய் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். தமிழ் மட்டும் நம்ம மதிப்பெண் வாரியாக தொகுத்து கொடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 6 வினாத்தாள்கள் எடுத்தது. ஒவ்வொரு வினாத்தாளுக்கான விடைகளை இங்கே தனியாக கொடுத்துக்கிறாங்க. அடுத்து இங்கிலீஷ். அந்த பிடிஏ புக்கை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அதில் 6 மாதிரி வினாத்தாள்களை தனித்தனியாக நம்ம பார்த்தோம். இப்போ அந்த புத்தகம் வர 2019 2020 வந்தது. அதை அப்பயே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மதிப்பெண் வாரியாக தொகுத்து கொடுத்துட்டோம். அது சில தினங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்திருக்கும். அந்த லிங்க் இப்படி தான் இருந்திருக்கும். நீங்கள் என்னமோ எதுவும் நினச்சிருப்பீங்க. அது 2023 இப்போ திருத்தி பதிப்பாக அந்த புத்தகம் வெளியிட்டுக்கிறாங்க இல்லையா, அதை நம்ம அப்போவே 2019 2020 மதிப்பெண் வாரியாக நம்ம தொகுத்து வந்துட்டோம். நம்மளுடைய வினாத்தாள் பார்த்தீங்கன்னா 8 மார்க்கு, 5 மார்க்கு, 3 மார்க்கு, 2 மார்க்கு, 1 மார்க், இந்த 5 பேட்டர்ன் தான். நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா அதில் அந்த 6 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 8 மார்க் கொஸ்டின்ஸை தனியாக எடுத்து 8 மார்க் கொஸ்டின் கரெக்ஷன் போட்டோம். அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின் கரெக்ஷன் போட்டோம், 3 மார்க் கொஸ்டின் கரெக்ஷன் போட்டோம், 2 மார்க் கொஸ்டின் கரெக்ஷன் போட்டோம், 1 மார்க் கொஸ்டின் கரெக்ஷன் போட்டோம். இப்போ இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் வைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதாவது முதல்ல ஒரு மதிப்பெண் மட்டும் அந்த 6 பிடிஏ கொஸ்டின், நீங்கள் இந்த 6 பிடிஏ கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா தரவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வினாக்கள் அமையும். அதனால் மாணவர்களுக்கு இதை நீங்கள் இந்த லிங்க் அனுப்பினாலும் சரி, இல்லை இந்த லிங்க்ல இருந்து பிடிஎஃப் எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாலும் சரி, வரக்கூடிய பொதுத் தேர்வுகளுக்கு இதில் கண்டிப்பாக வினாக்கள் வரும்னு எதிர்பார்க்குறோம். அதனால் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண கொடுங்க. அதனால தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த கலெக்ஷன்ஸாக கொடுத்துக்கிறேன், மார்க் வைஸாக கலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் டெஸ்ட் வைக்கிறதுக்கு மிக சுலபமாக இருக்கும். இப்போ டாப்பர்ஸ்க்கு நீங்கள் 8 மார்க் கொஸ்டின் டெஸ்ட் கொடுத்துருங்க. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு 1 மார்க் கொஸ்டின் கொடுத்துருங்க. அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 5 மார்க்கும் 3 மார்க்கும் சேர்த்து கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ரொட்டீனாக நம்ம இப்போ ரிவிஷன் எக்ஸாம் பண்ண வரப்போகுது. அதுக்கு இது ப்ராக்டிஸ் பண்ணுறது சௌகரியமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் நடந்த அனைத்து வினாத்தாள்களுடைய தொகுப்பையும் எடுத்து வச்சு நீங்கள் அந்த கலெக்ஷனையும் கொடுங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்குவாங்க. சரி, இந்த 8 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம கலெக்ஷன்ஸை பார்த்துருவோம். நாங்கள் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு லிங்க் வந்திருக்கு வாட்ஸ்அப்பில். நீங்கள் அதை இந்த லிங்க்கை இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கல்வி விதைகள் இல்லை தமிழ் விதை வலைதளத்துக்கு அது உங்களை கூட்டிகிட்டு போகும். அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த 8 மார்க் கொஸ்டின்ஸினுடைய கலெக்ஷன்ஸை நீங்கள் இப்போ பாருங்கள், நான் 8 மார்க் கொஸ்டினுடைய கலெக்ஷன் தான் கொடுத்துக்கிறேன். அது உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம். என்ன கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக பிடிஏ கொஸ்டின் பேப்பர் மாதிரி வினாத்தாள் தொகுப்பு 8, அதாவது பார்த்தீங்க பாருங்க, பொதுத் தேர்வு மாதிரி வினாத்தாள் போட்டு 2019 2020 நம்ம புக்கில் இருக்கிற வினாக்கள் மாறுபாடு இருந்துச்சுன்னா
அப்படின்னு நினைச்சீங்க புக்கு வேணும்னா உங்களுடைய மாவட்ட விற்பனை மையத்தை கொண்டு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஒரு புத்தகத்துடைய விலை ரூ. 120. இது என்னன்னா 5 தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோசியல் அப்படின்ட்டு 5 சப்ஜெக்டுடைய அந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் 6 மாறி வினாத்தாள்கள் இருக்கும். அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின். இப்போ 43வது கொஸ்டின் பாருங்க. வினாயின் மொத்தம் 43 44 பாருங்க. ஒவ்வொன்றிலையும் 12 கொஸ்டின் இருக்கும். பொதுக்கட்டுரை. ஸோ இதுதான் நம்மளுடைய இதுலேயும் கொடுத்துக்கிறேன். இந்த வினா வங்கிலையும் கொடுத்துக்கிறேன். வினா வங்கியில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னமும் அதிகமாக இருக்கும். இங்கே நீங்கள் டவுன்லோட் இருக்கும். இதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த 8 மார்க் கொஸ்டினுடைய பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். நீங்கள் எடுத்தோடனே அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வராது. ஒரு 10 செகண்ட் வந்து வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். சரி, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்க, இந்த பிடிஎஃப் கிளிக் கொடுத்த இல்லையா, அது பாருங்க டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் டாப்பர்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். மொத்தமே 3 பக்கம் தான். ஸோ இதை நீங்கள் வந்து கொடுங்க. அதே போல் எல்லா மதிப்பெண்களுக்கும் இப்போ 8 மார்க் கொடுத்தோன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு, அடுத்தது 3 மார்க்ஸ். அப்படி நீங்கள் உங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை மாணவருக்கு இந்த லிங்க் அனுப்புங்க. அவங்க தேவைங்கும் போது அவங்க எடுத்துக்குவாங்க. இதில் இப்போ நான் போட்டுக்கிறது தமிழ் மட்டும் போட்டுக்கிறேன். விரைவில் அனைத்து பாடங்களையும் நம்ம வந்து இதில் இந்த பிடிஏ கொஸ்டினுடைய கலெக்ஷன்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதை வந்து தாழ்வு எடுக்கிறாங்க, எத்தனை புக் பேக்காக கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த கொஷின் பேப்பராக வேணும்னாலும் நம்ம அதை வேணால் ரெடி பண்ணலாம். அதாவது முழுமையான ஒரு வினாத்தாள் வேணும்னா அதுக்கும் நம்ம ரெடி பண்ணலாம். இது ஏன் இது மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம பயிற்சி தரத்துக்கு மிகவும் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்கு பதிலாக 8 கூடிய அந்த 6 கொஷின் பேப்பர் கொடுத்துட்டேன். இந்த நீட் டெஸ்ட் இது. அடுத்தது பார்த்தோன்னா நான் அதுலேருந்து செப்பரேட்டாக நம்ம வந்து ஒரு கொஷின் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து கொடுக்கப்பட்டது. வரக்கூடிய இந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு இதில் வந்து வினாக்கள் அமையும். அதனால் இது நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற 1 வேர்ட்ஸை வந்து நல்லா கோ த்ரூ பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லை 3 இங்கே வந்து இடம்பெறும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாத்துலேருந்தும் வினாக்கள் அமையும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ், 3 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின்ஸ், 1 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் இது எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு மாணவர்கள் பயிற்சிக்குங்க. இந்த ஆண்டு நம்ம வந்து கண்டிப்பாக கட்டாயம் அனைவரும் தேர்ச்சிங்கிற அந்த வார்த்தையை நம்ம கேட்கணும். தமிழில் முதலிடம் பெறணும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம தமிழாசிரியர்களோட கூட்டம் இணைய நேரலையில் போடலாம். அது எண்ணிக்கை எதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது பார்த்துக்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய பல கற்றல் வளங்களை நீங்கள் பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் நிறைய இருக்குது. பாருங்கள், வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, டெலிகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து டெய்லியும் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி யூடியூப்புடைய சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்து நினைக்கிறேன். அதனால் மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருக்கிறது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதை வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்வாளருடன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி.